எலிசா தீர்க்கதரிசியின் மனைவியை நோக்கி சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் மனைவி இடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. மோசேயின் கையில கோல் இருந்தது. தாவீதின் கையில் 5 கூழாங்கற்கள் இருந்தது. சிம்சோனுடைய கையில கழுதையின் பச்சை தாடை எலும்பு இருந்தது. சிறுவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. தொற்கால இடத்துல நூலும் ஊசியும் இருந்தது. இன்றைக்கு சாரிபாத் விதவை வீட்டில் என்ன இருந்தது? எண்ணெயில கொஞ்சம் மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், அன்றைக்கு மகதலேனா மரியாளிடத்துல கர்த்தருடைய பாதத்துல பூசி மகிழ அவகிட்ட நலத தைலம் இருந்தது. இன்றைக்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒருவேளை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு. கடுகளவு, ஹல்லேலூயா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் உன்னுடைய குறைவை அவர் நிறைவாக்க வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அதனால கடுகளவு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்கிட்ட இதுதான் இருக்கிறது, இதை உம்மிடத்துல கொடுக்கிற, இதை பெருக செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சத்தை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.